வீட்டோட லொகேஷன் அமைஞ்சிருக்கிற ஏரியா மதுரை ஊமச்சிக்குளம். வீட்டோட டோட்டல் ஏரியா 3 சென்ட். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஏரியா 1335 ஸ்கொயர் ஃபீட். வீடு முழுக்க பிளசண்டான ஃபீல் கொடுக்க ஒயிட் கலர்ல டிசைன் பண்ணிருக்காங்க. வீட்டோட எலிவேஷன் ஒர்க் நல்ல அழகான லுக்ல பண்ணிருக்கிறத நாம பார்க்க முடியுது. வீட்டை சுத்தி கிரீனிஷ் ஃபீல் தர செட்டப்ல பண்ணிருக்காங்க. பிளாட் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இன்னும் என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்கன்னு வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கார் பார்க்கிங் ஏரியா 10.3க்கு 16.5ங்கிற சைஸ்ல பண்ணிருக்காங்க. இங்க ஒரு சைட் கிராஸ் கார்பெட் மேட், இன்னொரு சைட் சிமெண்ட் ஸ்லாப்னு கார் பைக் சுலபமா பார்க் பண்றதுக்கு வசதியா பண்ணிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ் லெஃப்ட் சைடுல மீட்டர் பாக்ஸ் ரொம்பவே பாதுகாப்பா அமைச்சிருக்காங்க. நாம பாக்குறது வீட்டோட காம்பவுண்ட் வால். ஊஞ்சல் ஜுவாலாவுக்கான ப்ரொவிஷன் பண்ணிருக்காங்க. வீட்டோட நிலக்கதவு கிழக்கு பார்த்து அமைச்சிருக்காங்க. நிலக்கதவு பர்மா தேக்குல பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வர்றவங்க வீட்டை பத்தின டீடைல்ஸ் கேட்கணும்னே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. பகல்ல லைட் யூஸ் பண்ணாம இருக்க சன்லைட் உள்ள வர மாதிரியான எக்ஸலென்ட்டான டிசைன் பண்ணிருக்காங்க. டிராயிங் ஏரியா 11க்கு 15.9ங்கிற சைஸ்லயும், டைனிங் ஏரியா 8.5க்கு 8ங்கிற சைஸ்லயும் பண்ணிருக்காங்க. ஹால்ல அமைஞ்சிருக்கிற உடன் டிவி யூனிட் வீட்டுக்கான யூனிக் ஸ்டைல் காம்பினேஷன்ல பண்ணிருக்காங்க. வீட்ல இருக்கிற எல்லா ஜன்னலும் தேக்கு வுட்ல பண்ணிருக்காங்க. ஹாலோட ஃப்ளோரிங் இட்டாலியன் மார்பிள்ஸ்ல பண்ணிருக்காங்க. பிளசண்டான ஃபீல் கொடுக்க ஒயிட் கலர்ல அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. நாம பாக்குறது மாடுலர் கிச்சன். 8.5க்கு 10ங்கிற சைஸ்ல பண்ணிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கீழ அண்டர் ஸ்கின் டிரா பண்ணிருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஜன்னல் பண்ணிருக்காங்க. பேண்ட்ரி கபோர்ட், சிம்னி பண்ணிருக்காங்க. கிச்சன் டாப்ல லாஃப்ட்டுக்கு யூனிக்கான இன்டீரியர் பண்ணிருக்காங்க. டியூப்ளெக்ஸ் டைப்ல இருக்கிற இந்த வீட்ல ஸ்டெப்ஸ் வழுக்காத மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. வால்க்கு அழகான பேப்பர் ஒர்க் டிசைன் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் ஃப்ளோரிங் இட்டாலியன் மார்பிள்ஸ்ல பண்ணிருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 இடத்துல பெரிய ஜன்னல் அமைச்சு கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூம் 15க்கு 10ங்கிற சைஸ்ல பண்ணிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு ஃபேண்டாஸ்டிக் டிசைன்ல பண்ணிருக்காங்க. டாப்ல லாஃப்ட்டுக்கு வீட்டுக்கான யூனிக் ஸ்டைல்ல டிசைன் பண்ணிருக்காங்க. பிளசண்டான ஃபீல் கொடுக்க ஒயிட் கலர்ல அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. அட்டாச் வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம் பண்ணிருக்காங்க. இங்க மிரர் பேக்ரவுண்ட்ல நேச்சுரல் ஸ்டோனை அழகா யூஸ் பண்ணிருக்காங்க. கூடவே எக்ஸ்காஸ்ட் ஃபேன், வாஷ் பேஷன், ஷவர், டேப், அண்டர் ஸ்கின் டிரா ரொம்பவே அட்ராக்டிவ் டிசைன்ல பண்ணிருக்காங்க. வீடை வாங்குறவங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இந்த ஃபவுண்டைனை இன்னும் டிசைன் பண்ணி தர ரெடியா இருக்காங்க.
மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 11ங்கிற சைஸ்ல பண்ணிருக்காங்க. ரூம் ஹீட் வெளியில போற மாதிரி 2 இடத்துல பெரிய ஜன்னல் பண்ணிருக்காங்க. குதிகால் வலி வராம இருக்க வுடன் ஃப்ளோரிங் பண்ணிருக்காங்க. பிளசண்டான ஃபீல் கொடுக்க ஒயிட் கலர்ல அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் கபோர்ட் வித் மிரர் வீட்டுக்கான இன்டீரியர் டிசைன் ஒர்க்ல ரொம்பவே அழகா பண்ணிருக்காங்க. டாப்ல அழகான லாஃப்ட் டிசைன் ஒர்க் பண்ணிருக்காங்க. அட்டாச் வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம்ல வாஷ் பேஷன் வித் மிரர், அண்டர் ஸ்கின் ட்ரா, ஷவர், டேப், எக்ஸ்காஸ்ட் ஃபேன், ரெஸ்ட் ரூம்கான எல்லாமே டிசைன் பண்ணிருக்காங்க. ட்ரெஸ் ரூம், ரெஸ்ட் ரூம்னு அழகா பிரிச்சிருக்காங்க. சிட் அவுட் ஏரியா 6க்கு 9ங்கிற சைஸ்ல பண்ணிருக்காங்க. நாம பாக்குறது வீட்டோட ஓபன் டெரஸ். லோ லெவல் டெரஸ்ல கிராஸ் கார்பெட் மேட் அழகா அமைச்சு கொடுத்திருக்காங்க. கூடவே ஸ்டோர் ரூம்கான ப்ரொவிஷன் பண்ணிருக்காங்க. மாடியில அமைஞ்சிருக்கிற காமன் இந்தியன் ரெஸ்ட் ரூம். இங்கவும் ஷவர், வால்க்கு அழகான டைல்ஸ் ஒர்க், டேப்னு ரெஸ்ட் ரூம்கான பேசிக் நீட்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த வீட்டை பத்தின இன்ஃபர்மேஷன்